சி மற்றும் C++ இல் இன்கிரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது இன்கிரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்கள், உதாரணமாக a++, இது போஸ்ட்ஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர், +a, இது பிரிஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர், உதாரணமாக a-, இது போஸ்ட்ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர், -a, இது பிரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். டைப் காஸ்டிங் பற்றியும் அறியலாம். டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 11.10, ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 4.6.1. ஆப்பரேட்டர் ஆப்பரண்ட் ல் இருக்கும் மதிப்பில் ஒன்றை அதிகரிக்கிறது. a++ மற்றும் a என்பது a = a+1 க்கு சமம். ஆப்பரேட்டர் ஆப்பரண்ட் ல் இருக்கும் மதிப்பில் ஒன்றை குறைக்கிறது. a மற்றும் a என்பது a = a-1 க்கு சமம். ஒரு சி புரோகிராம் ன் உதவியுடன் இன்கிரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்களின் பயன்பாட்டை விளக்குகிறேன். ஏற்கனவே புரோகிராம் ஐ எழுதி வைத்துள்ளேன். கோடு ஐ விளக்குகிறேன். சி ல் இன்கிரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் க்கான கோடு ஐ வைத்துள்ளோம். மதிப்பு 1 ஐ கொண்ட இன்டிஜர் வேரியபிள் a ஐ எடுத்துள்ளேன். இவ்வழியில் a மதிப்பில் மாற்றங்களை நம்மால் புரிந்துகொள்ள முடியும். எனவே ஆப்பரேட்டர்களின் வேலையை புரிந்துகொள்ள இது ஏதுவாக இருக்கும். போஸ்ட்ஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் எவ்வாறு வேலை செய்கிறது என பார்க்கலாம். இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ன் வெளியீடு 1. மதிப்பு மாறாது. ஏனெனில் ஆப்பரண்ட் மதிப்பிடப்பட்ட பிறகே போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்பரேஷன் நடக்கிறது. a++ மீது ஒரு செயல் நடத்தப்படுகிறது எனில் அது a ன் நடப்பு மதிப்பில் செயல்படுத்தப்படும். அதன் பின் a ன் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது. இப்போது a ன் மதிப்பை இங்கு காண்கிறோம் எனில் இது 1 ஆல் அதிகரிக்கப்பட்டது. மாற்றங்களை பிரதிபலிக்க மீண்டும் a க்கு 1 ஐ இனிஷியலைஸ் செய்கிறோம். இப்போது பிரிஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர்களுக்கு வருவோம். இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் திரையில் 2 ஐ அச்சடிக்கிறது. ஏனெனில் பிரிஃபிக்ஸ் ஆப்பரேஷன் ஆப்பரண்ட் மதிப்பிடப்படுவதற்கு முன் நடைபெறுகிறது. எனவே a ன் மதிப்பு முதலில் 1 ஆல் அதிகரிக்கப்பட்டு பின் அது அச்சடிக்கப்படுகிறது. மேலும் மாற்றங்கள் இல்லை என்பதைக் காண மீண்டும் a ன் மதிப்பை அச்சடிப்போம். இந்த கோடு ஐ இயக்கி சோதிப்போம். பின்வரும் வரிகளை கமெண்ட் செய்கிறேன். எழுதவும் /*/ சேவ் ல் சொடுக்கவும். என் பைல் ஐ incrdecrசி என சேமித்துள்ளேன். Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோ ஐ திறக்கவும். கம்பைல் செய்ய பின்வருவதை டெர்மினல் ல் எழுதுக. ஜிசிசி incrdecrசி -o incr. Enter ஐ அழுத்துக. கோடு ஐ இயக்க எழுதுக /incr. Enter ஐ அழுத்துக. வெளியீடு திரையில் காட்டப்படுகிறது. a++ ஐ அச்சடிக்கும் போது இதுதான் வெளியீடு. +a ஐ அச்சடிக்கும் போது இதுதான் வெளியீடு. முன்னர் நாம் சொன்னது போலவே முடிவை காணலாம். இப்போது மீதி புரோகிராம் க்கு வருவோம். இப்போது போஸ்ட்ஃபிக்ஸ் மற்றும் பிரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்களை விளக்குகிறேன். மல்ட்டிலைன் commentகளை இங்கிருந்தும் நீக்குக. மீண்டும் மதிப்பு 1 ஐ a க்கு அசைன் செய்யலாம். இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் 1 ன் மதிப்பை முன் விவரித்தது போல வெளியிடுகிறது. இது ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆக இருப்பதால் a மதிப்பிடப்பட்ட பிறகு a ன் மதிப்பு குறைக்கப்படும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் a ன் மதிப்பு 0 என அச்சடிக்கிறது. இப்போது a ன் மதிப்பு 1 குறைக்கப்பட்டுள்ளது. இப்போது பிரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்.
இது ஒரு பிரிஃபிக்ஸ் ஆப்பரேஷன் ஆக இருப்பதால் இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இன் வெளியீடு 0. ஆப்பரண்ட் மதிப்பிடப்படுவதற்கு முன் பிரிஃபிக்ஸ் ஆப்பரேஷன் நடக்கிறது. இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் இன் வெளியீடு 0. ஆ இன் மதிப்புக்கு மேலும் எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ரிட்டர்ன் 0 என எழுதி கர்லி பிராக்கெட் ஐ மூடவும். சேவ் ல் சொடுக்கவும். டெர்மினலுக்கு வரவும். கம்பைல் செய்ய பின்வருவதை டெர்மினலில் எழுதுக. ஜிசிசி ஸ்பேஸ் incrdecrசி ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் incr. எண்டரை அழுத்துக. இயக்க எழுதுக /incr. எண்டரை அழுத்துக. a ஐ அச்சடிக்கும் போது இதுதான் வெளியீடு. a ஐ அச்சடிக்கும் போது இதுதான் வெளியீடு. எனவே இப்போது இன்கிரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் வேலை செய்வதை காண்க. இதே புரோகிராம் ஐ C++ ல் எழுத வேண்டும் எனில் மேலுள்ள சி கோடு ல் சில மாற்றங்களை செய்யலாம். எடிட்டருக்கு வருகிறேன். இங்கே தேவையான கோடுடன் C++ பைல் உள்ளது. சி பைல் ஹெடர் ல் இருந்து இந்த ஹெடர் மாறியிருப்பதை கவனிக்கவும். யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் உம் உள்ளது. C++ ல் வெளியீட்டு ஸ்டேட்மெண்ட் கவுட் என்பதையும் கவனிக்க. எனவே இந்த வித்தியாசங்களை தவிர codeகளும் மிக ஒத்தவை. ஃபைல் ஐ சேமிக்கவும். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் cpp உடன் சேமிக்கப்படுகிறது. கோடு ஐ கம்பைல் செய்வோம். டெர்மினலை திறந்து எழுதுக. g ஸ்பேஸ் incrdecrசிபிபி ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் incr. எண்டரை அழுத்துக. இயக்க எழுதுக /incr. எண்டரை அழுத்துக. வெளியீடு திரையில் காட்டப்படுகிறது. எனவே வெளியீடு சி புரோகிராம் போலவே இருப்பதை காண்கிறோம். இப்போது டைப் காஸ்டிங் ன் கோட்பாட்டை காண்போம். சி மற்றும் C++ இரண்டிலும் இது ஒரே வழியில் செயல்படுத்தப்படுகிறது. ஒரு டைப் வேரியபிள் ஐ மற்றொரு டைப் ஆக செயல்பட வைக்க டைப் காஸ்டிங் பயன்படுகிறது. parentheses னுள் உங்களுக்கு தேவையான டேட்டா டைப் ஐ வைப்பதன் மூலம் டைப் காஸ்டிங் செய்யப்படுகிறது. காஸ்ட் செய்ய விரும்பும் வேரியபிள் க்கு முன்னால் இந்த காஸ்ட் வைக்கப்படுகிறது. இந்த டைப் காஸ்ட் ஒரே ஒரு ஆப்பரேஷன் க்கு மட்டுமே செல்லுபடியாகும். இப்போது ஒரே ஒரு ஆப்பரேஷன் க்கு ஆ புளோட் வேரியபிள் ஆக செயல்படும். இங்கே நான் ஏற்கனவே உருவாக்கிய உதாரணம் உள்ளது. இப்போது கோடு ஐ விளக்குகிறேன். முதலில் வேரியபிள்கள் ஆ மற்றும் ப் ஐ இன்டிஜர் ஆகவும் சி ஐ புளோட் ஆகவும் டிக்ளேர் செய்கிறோம். ஆ மதிப்பு 5 க்கு அசைன் செய்யப்படுகிறது. ப் மதிப்பு 2 க்கு அசைன் செய்யப்படுகிறது. ஆ மற்றும் ப் மீது operationகளை செயல்படுத்துவோம். ஆ ஐ ப் ஆல் வகுப்போம். வகுத்தலின் விடை சி ல் சேமிக்கப்படுகிறது. 2 தசம இட துல்லியத்தை காட்ட %2f ஐ பயன்படுத்தியுள்ளோம். எதிர்பார்த்த விடை 250 க்கு மாறாக விடை 200. ஆ மற்றும் ப் இரண்டும் integerகளாக இருப்பதால் பின்னப்பகுதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உண்மை வகுத்தலை செயல்படுத்த ஒரு ஆப்பரண்ட் புளோட் க்கு டைப்காஸ்ட் செய்யப்பட வேண்டும். இங்கே ஆ ஐ புளோட் க்கு டைப்காஸ்ட் செய்கிறோம். சி உண்மை வகுத்தலின் மதிப்பை வைத்துக்கொள்கிறது. உண்மை வகுத்தலின் முடிவு காட்டப்படுகிறது. விடை எதிர்பார்த்தது போல 250. ரிட்டர்ன் 0 என எழுதி பின் கர்லி பிராக்கெட் ஐ மூடவும். சேவ் ல் சொடுக்கவும். c எக்ஸ்டென்ஷன் உடன் ஃபைல் ஐ சேமிக்கவும். typecast.c என சேமித்துள்ளேன். டெர்மினலை திறக்கவும். கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் typecast.c ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் டைப். எண்டரை அழுத்துக. இயக்க எழுதுக /type. எண்டரை அழுத்துக. திரையில் வெளியீடு காட்டப்படுகிறது. பார்க்கும் இரு மதிப்புகளில் டைப்காஸ்டிங் ன் விளைவை காணலாம். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது இன்கிரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்களை எவ்வாறு பயன்படுத்துவது, போஸ்ட்ஃபிக்ஸ் மற்றும் பிரிஃபிக்ஸ் வடிவங்கள் பற்றியும் கற்றோம். டைப்காஸ்டிங் பற்றியும் அதை பயன்படுத்துவதையும் கற்றோம். பயிற்சியாக பின்வரும் எக்ஸ்பிரஷன் ஐ தீர்க்க புரோகிராம் எழுதுக. a டிவைடட் பை b பிளஸ் c டிவைடட் பை d.
ஆ, ப், சி மற்றும் ட் மதிப்புகள் உள்ளீடாக பயனரிடம் இருந்து பெறப்படுகிறது. உண்மை வகுத்தலை செயல்படுத்த டைப் காஸ்டிங் ஐ பயன்படுத்துக. இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் அறிய மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் பிரியா. நன்றி.